இந்தியாவில் உள்ள 34 பசிலிக்கா பேராலயங்களின் பட்டியலின் காணொளியை பார்த்த அநேக நண்பர்கள் மாநிலம், மாவட்டம், மறைமாவட்டம் போன்ற கூடுதல் விவரங்களையும் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக இந்த காணொளி கூடுதல் விவரங்களுடன் உங்களுக்காக. கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள ஒரு பசிலிக்கா என்பது போப் ஆண்டவரால் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்ட ஒரு தேவாலயமாகும். தேவாலயங்களுக்கு அவற்றின் வரலாற்று முக்கியத்துவம், கட்டிடக்கலை பாணி அல்லது ஒரு புனிதர் அல்லது நிகழ்வின் தொடர்பு ஆகியவற்றிற்காக பசிலிக்கா என்ற தலைப்பு கொடுக்கப்படலாம். இதுவரையும் இந்தியாவில் மொத்தம் 34 ஆலயங்கள் பசிலிக்கா பேராலயங்களாக உயர்த்தப்பட்டுள்ளன. முதலாவதாக பசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ், அதாவது குழந்தை இயேசுவின் பேராலயம். இது கோவா மற்றும் தமன் உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இந்த ஆலயத்தில்தான் புனித சவேரியாரின் அழியா உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் கோவா மாநிலத்தின் வடகோவா மாவட்டத்தின் திஸ்வாடி தாலுகாவின் பழைய கோவா பகுதியில் அமைந்துள்ளது. இது உலக பாரம்பரிய தளம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயம் ஜனவரி 11ஆம் தேதி 1946ஆம் ஆண்டு பசிலிக்கா என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டது. இரண்டாவதாக பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் தி மவுண்ட், அதாவது மலை மாதாவின் பேராலயம். இது பாம்பே உயர்மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இந்த ஆலயம் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பை புறநகர் தாலுகாவின் பாந்த்ரா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. அக்டோபர் 4ஆம் தேதி 1954ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. மூன்றாவதாக செயின்ட் தாமஸ் கேத்தட்ரல் பசிலிக்கா, அதாவது புனித தோமையாரின் பேராலய பசிலிக்கா. இந்த ஆலயம் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. உலகிலேயே அப்போஸ்தலர்களின் கல்லறை மீது கட்டப்பட்டுள்ள 2 ஆலயங்களில் இதுவும் ஒன்று. அப்போஸ்தலரான புனித தோமையாரின் கல்லறை மீது இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டின் சென்னை மாநகரின் சாந்தோம் பகுதியில் அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள 3 தேசிய திருத்தலங்களில் இதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. மார்ச் 16ஆம் தேதி 1956ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. நான்காவதாக பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் கிரேசஸ், அதாவது அருளின் அன்னையின் பேராலயம். இந்த ஆலயம் மீரத் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மீரத் மாவட்டத்தின் சர்தனா என்னுமிடத்தில் அமைந்துள்ளது. இஸ்லாமியராக பிறந்து கத்தோலிக்கராக மாறி இந்தியாவில் ஆட்சி செய்த ஒரே கிறிஸ்தவ பெண்மணியான பேகம் சம்ரு என்பவரின் அரண்மனைகளில் ஒன்றுதான் இந்த ஆலயம் என்பது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் 13ஆம் தேதி 1961ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. ஐந்தாவதாக பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த், அதாவது ஆரோக்கிய அன்னையின் பேராலயம். இந்த ஆலயம் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கீழ்வேளூர் தாலுகாவின் வேளாங்கண்ணி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது நாகப்பட்டினத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது மாதா காட்சி கொடுத்த திருத்தலம் என்பது குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 3ஆம் தேதி 1962ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. ஆறாவதாக செயின்ட் மேரிஸ் பசிலிக்கா, அதாவது புனித மரியன்னை பேராலயம். இந்த ஆலயம் பெங்களூரு உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரு மாநகரின் சிவாஜி நகர் என்னுமிடத்தில் அமைந்துள்ளது. நவநாள் மற்றும் திருவிழா நாட்களில் இந்த அன்னையின் பீடத்தின் அலங்காரம் உலக புகழ் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
செப்டம்பர் 2ஆம் தேதி 1973ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. ஏழாவதாக செயின்ட் மேரிஸ் கேத்தட்ரல் பசிலிக்கா, அதாவது புனித மரியன்னை பேராலய பசிலிக்கா. இந்த ஆலயம் சிரோ மலபார் கத்தோலிக்க திருச்சபையின் எர்ணாகுளம் அங்கமாலி உயர் மறை மாவட்டத்தின் ஆயரின் பேராலயமாக உள்ளது. இது கேரள மாநிலத்தின் எர்ணாகுளம் மாநகரின் பிராட்வே சாலையில் அமைந்துள்ளது. கிபி 1112இல் முதல் ஆலயம் இங்கே கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மார்ச் 20ஆம் தேதி 1974ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. எட்டாவதாக ஷ்ரைன் பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் ஸ்னோஸ், அதாவது புனித மரிமய மாதாவின் திருத்தல பேராலயம். இந்த ஆலயமானது தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. தூத்துக்குடி மாநகரின் பீச் சாலையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது மற்றும் புனித சவேரியாருடன் தொடர்புடையது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள தங்கத்தேர் உலக புகழ் பெற்றது. ஜூலை 30ஆம் தேதி 1982ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. ஒன்பதாவதாக சாண்டா க்ரூஸ் கேத்தட்ரல் பசிலிக்கா, அதாவது திருச்சிலுவை பேராலய பசிலிக்கா. இந்த ஆலயமானது கொச்சின் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கேரள மாநிலத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தின் கொச்சி கோட்டையில் உள்ள பாஸ்டியன் சாலையில் அமைந்துள்ளது. அழகான கட்டிடக்கலை இதன் சிறப்பு. ஆண்டவர் இயேசுவின் திருச்சிலுவையின் ஒரு பகுதியை கொண்டுள்ள ஆலயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி 1984ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. பத்தாவதாக பசிலிக்கா ஷ்ரைன் ஆஃப் அவர் லேடி ஆஃப் ரோசரி, அதாவது புனித ஜெபமாலை அன்னையின் திருத்தல பேராலயம். இந்த ஆலயமானது கல்கத்தா உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது மேற்கு வங்க மாநிலத்தின் ஹூக்ளி மாவட்டத்தின் ஹூக்ளி நதிக்கரையில் உள்ள பேண்டேல் எனுமிடத்தில் அமைந்துள்ளது. இங்கு முதல் ஆலயம் 400 ஆண்டுகளுக்கு முன்பு போர்ச்சுகீசியரால் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 25ஆம் தேதி 1988ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. பதினோராவதாக பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் டாலர்ஸ், அதாவது புனித வியாகுல மாதாவின் பேராலயம். இந்த ஆலயம் சிரோ மலபார் கத்தோலிக்க திருச்சபையின் திரிச்சூர் உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கேரள மாநிலத்தின் திரிச்சூர் மாவட்டத்தின் திரிச்சூர் நகரின் பள்ளிக்குளம் எனுமிடத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் கோபுரம் இந்தியாவிலேயே உயரமானது மற்றும் ஆசியாவிலேயே 3வது உயரமானது என்பது குறிப்பிடத்தக்கது. சிலுவை பாதை ஜபத்தை போலவே வியாகுல மாதா பாதை எனும் ஜப வழிபாடு இங்கு புகழ்பெற்றது. ஏப்ரல் 25ஆம் தேதி 1992ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. 12ஆவதாக பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் லூர்ட்ஸ், அதாவது புனித லூர்தன்னை பேராலயம் அல்லது பூண்டி மாதா பசிலிக்கா. இந்த ஆலயமானது கும்பகோணம் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தின் திருவையாறு தாலுகாவின் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகில் காவேரி கொள்ளிடம் ஆறுகளுக்கு நடுவில் உள்ள
பூண்டி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் வீரமாமுனிவரால் ஸ்தாபிக்கப்பட்டது. இறையடியார் லூர்து சேவியர் அவர்களின் கல்லறை கொண்டுள்ள ஆலயம் மற்றும் இயேசுவின் திருச்சிலுவையின் ஒரு பகுதியை கொண்டுள்ள ஆலயம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி 1999ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. 13ஆவதாக பசிலிக்கா ஆஃப் தி டிவைன் மதர்ஹுட் ஆஃப் ஆர் லேடி, அதாவது மரியன்னையின் தெய்வீக தாய்மையின் பேராலயம். இந்த ஆலயமானது ராஞ்சி உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் குந்தி மாவட்டத்தில் உள்ள உல்ஹத்து என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் அன்னை மரியாள் குழந்தை இயேசுவுக்கு பாலூட்டும் அன்னையின் வடிவில் காட்சி கொடுக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 30ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. 14ஆவதாக நேஷனல் ஷ்ரைன் பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் ரான்சம், அதாவது உபகார மாதாவின் தேசிய திருத்தல பேராலயம். இந்தியாவில் உள்ள 3 தேசிய திருத்தலங்களில் இதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. இது வெராப்பொலி உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கேரள மாநிலத்தின் எர்ணாகுளம் நகரின் அருகில் உள்ள வல்லார்பாடம் என்னும் தீவில் அமைந்துள்ளது. சுமார் 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாறு கொண்ட ஆலயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் 1ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. 15ஆவதாக பசிலிக்கா ஆஃப் தி ஹோலி ரிடீமர், அதாவது உலக மீட்பரின் பேராலயம். இந்த ஆலயம் திருச்சிராப்பள்ளி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் மைய பகுதியில் உள்ள பாலக்கரை என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் புனித இடைவிடா சகாய அன்னையின் திருத்தலமாகவும் மிகவும் புகழ் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 12ஆம் தேதி 2006ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. 16ஆவதாக செயின்ட் மேரி குவீன் ஆஃப் பீஸ் பசிலிக்கா, அதாவது அன்னை மரியாள் சமாதானத்தின் அரசி பேராலயம். இந்த ஆலயம் சிரோமலங்கரா கத்தோலிக்க திருச்சபையின் திரிவன்றம் உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கேரள மாநிலத்தின் தலைநகரமான திருவனந்தபுரத்தின் பாளையம் என்னுமிடத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் இறையடியார் ஆர்ச் பிஷப் மார் இவானியோஸ் அவர்களால் 1933இல் ஸ்தாபிக்கப்பட்டது. அக்டோபர் 13ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. பதினேழாவதாக பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் அசம்ஷன், அதாவது புனித விண்ணேற்பு அன்னையின் பேராலயம். இந்த ஆலயம் ஐதராபாத் உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இந்த ஆலயம் தெலங்கானா மாநிலத்தின் தலைநகரமான ஹைதராபாத்தின் இரட்டை நகரமான சிகந்தராபாத்தில் உள்ள சிவாஜி நகரில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் 150 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 7ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. பதினெட்டாவதாக பசிலிக்கா ஆஃப் செயின்ட் ஜார்ஜ், அதாவது புனித ஜார்ஜியாரின் பேராலயம். இந்த ஆலயம் சிரோ மலபார் கத்தோலிக்க திருச்சபையின் எர்ணாகுளம் அங்கமாலி உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கேரள மாநிலத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தின் பரவூர் தாலுகாவின் அங்கமாலி என்னுமிடத்தில் அமைந்துள்ளது. இந்த இடத்தின் முதல் ஆலயம் கிபி 450இல் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பிருந்தே கிறிஸ்தவம் இந்தியாவில் இருந்தது என்பது அனைத்து கிறிஸ்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜூன் 24ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது.
19வதாக செயின்ட் ஆண்ட்ரூஸ் பசிலிக்கா, அதாவது புனித அந்திரேயாவின் பேராலயம். இந்த ஆலயம் அலெப்பி மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது கேரள மாநிலத்தின் ஆலப்புழா மாவட்டத்தின் சேர்த்தலா தாலுக்காவின் அர்த்துங்கல் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் தொடக்கம் 16ஆம் நூற்றாண்டுக்கு செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயம் புனித அந்திரேயா அவர்களின் பெயருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாலும் இது புனித செபஸ்தியாரின் திருத்தலமாக மிகவும் புகழ்பெற்றது. ஆயிரக்கணக்கான சபரிமலை பக்தர்கள் இங்கு திரியாத்திரையாக வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மே 21ஆம் தேதி 2010ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. இருபதாவதாக பசிலிக்கா ஆஃப் தி சேக்ரெட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், அதாவது இயேசுவின் திரு இருதய பேராலயம். இந்த ஆலயம் பாண்டிச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பாண்டிச்சேரி ரயில் நிலையத்திற்கு எதிரில் அமைந்துள்ளது. இந்த இடத்தின் முதல் ஆலயம் 1895இல் கட்டப்பட்டது. ஜூன் 24ஆம் தேதி 2011ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. இருபத்தொன்றாவதாக பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் ஸ்னோ, அதாவது புனித பனிமய மாதாவின் பேராலயம். இந்த ஆலயம் கோட்டப்புறம் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கேரள மாநிலத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தின் பள்ளிப்புறம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் முதலாவதாக கிபி 1507இல் கட்டப்பட்டது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. இருபத்தி இரண்டாவதாக பசிலிக்கா ஆஃப் செயின்ட் லாரன்ஸ், அதாவது புனித லாரன்ஸ் பேராலயம். இந்த ஆலயம் உடுப்பி மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது கர்நாடக மாநிலத்தின் உடுப்பி மறைமாவட்டத்தின் கார்கலா தாலுக்காவின் அத்தூர் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இரத்த சாட்சியான புனித லாரன்ஸ் அவர்களின் அற்புதம் நிறைந்த சுரூபம் கொண்டுள்ள திருத்தலம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளும் திருவிழா இங்கு நடக்கும் என்பது விசேஷம். ஏப்ரல் 26ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. இருபத்தி செயின்ட் மேரிஸ் பசிலிக்கா, அதாவது புனித மரியன்னை பேராலயம். இந்த ஆலயம் சிரோ மலபார் கத்தோலிக்க திருச்சபையின் செங்கனாச்சேரி உயர்மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கேரள மாநிலத்தின் ஆலப்புழா மாவட்டத்தின் குட்டநாடு தாலுக்கின் சம்பாக்குளம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் முதல் ஆலயம் 4ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தின் அழகாக ஓவியங்கள் வரையப்பட்டிருந்து அதன் கீழே தமிழில் விவரங்கள் எழுதப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 20ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. இருபத்தி நான்காவதாக பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் தி ஹோலி ரோசரி, அதாவது புனித ஜெபமாலை அன்னையின் பேராலயம். இந்த ஆலயம் கோயம்புத்தூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் கருமத்தாம்பட்டி எனும் இடத்தில் அமைந்துள்ளது.
இது கோயம்புத்தூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் கிபி 1640களிலேயே ஒரு திரு யாத்திரை தலமாக இருந்தது மற்றும் புனித அருளானந்தர் 3 முறை இங்கு வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 22ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. இருபத்தைந்தாவதாக பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் ஹெல்த், அதாவது புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயம். இந்த ஆலயம் சிவமொகா மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது கர்நாடக மாநிலத்தின் தாவணகெரே மாவட்டத்தின் ஹரிஹரா எனுமிடத்தில் அமைந்துள்ளது. 18ஆம் நூற்றாண்டில் துங்கபத்ரா ஆற்றில் குளிக்கும்போது தடுமாறி தத்தளித்த ஒரு பிராமணருக்கு ஆதரவும் அடைக்கலமுமாக கையில் கிடைத்த அன்னை மரியாளின் சிறிய சுரூபத்தினால் இந்த ஆலயம் புகழ் பெற்றது. ஆரம்பத்தில் அந்த பிராமண குடும்பத்தினர் இந்த சுரூபம் யாருடையது என்றே தெரியாமல் சத்யம்மா என்ற பெயரில் வணங்கி வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 18ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. இருபத்தி ஆறாவதாக பசிலிக்கா ஆஃப் செயின்ட் ஆண்டனி, அதாவது புனித அந்தோணியாரின் பேராலயம். இந்த ஆலயம் மைசூர் மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது கர்நாடக மாநிலத்தின் கேஆர் நகர் தாலுகாவின் டோர்னஹள்ளி எனுமிடத்தில் அமைந்துள்ளது. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் நிலத்தை உழுது கொண்டிருந்த போது கிடைத்த புனித அந்தோணியாரின் அற்புத சுரூபத்தினால் இந்த ஆலயம் புகழ் பெற்றுள்ளது. ஆரம்பத்தில் அந்த சுரூபம் யாருடையது என்றே தெரியாமல் இருந்த அந்த இந்து மத சகோதரருக்கு புனித அந்தோணியார் கனவில் தோன்றினார். அக்டோபர் 17ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. இருபத்தி ஏழாவதாக பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் நேட்டிவிட்டி, அதாவது புனித மரியன்னையின் பேராலயம். இந்த ஆலயம் குளித்துறை மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கல்களம் தாலுகாவின் தக்கலைக்கு அருகிலுள்ள முழுகுமூடு எனுமிடத்தில் அமைந்துள்ளது. ஜூன் 9ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. இருபத்தி எட்டாவதாக பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் மவுண்ட் கார்மல் அண்ட் செயின்ட் ஜோசப், அதாவது புனித கார்மல் மலை அன்னை மற்றும் புனித சூசையப்பரின் பேராலயம். இது வெராப்பொலி உயர்மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கேரள மாநிலத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தின் பரவூர் தாலுகாவின் வராப்புழா எனுமிடத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் முதலில் கிபி 1673இல் கட்டப்பட்டது. இறையடியார் மதர் எலிஸ்வா அவர்களின் கல்லறை இங்குள்ள செயின்ட் ஜோசப்ஸ் கான்வென்ட்டில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் 11ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. 29ஆவதாக பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் அசம்ஷன், அதாவது புனித பரலோக மாதா பேராலயம். இந்த ஆலயம் பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தின் கோவில்பட்டிக்கு அருகில் காமநாயக்கன்பட்டி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இங்கே முதல் ஆலயம் கிபி 1684இல் புனித அருளானந்தரால் கட்டப்பட்டது. கிபி 1690இல் கிணற்றில் தவறி விழுந்து மரித்த ஒரு சிறுமியை மீண்டும் பிளக்க வைத்த அற்புதத்தால் இந்த ஆலயம் பிரபலம் அடைந்தது. வீரமாமுனிவர் இங்கு
பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 18ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. முப்பதாவதாக பசிலிக்கா ஆஃப் செயின்ட் ஜான் தி பிரிட்டோ, அதாவது புனித அருளானந்தர் பேராலயம். இந்த ஆலயம் சிவகங்கை மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தின் திருவாடானை தாலுக்காவின் ஓரியூர் எனுமிடத்தில் அமைந்துள்ளது. கிபி 1647இல் போர்ச்சுகல் நாட்டின் லிஸ்பனில் பிறந்து கிபி 1673இல் இந்தியா வந்து இறைப்பணியாற்றி பிப்ரவரி 4ஆம் தேதி 1693இல் தலை வெட்டுண்டு இரத்த சாட்சியாக மரித்த புனித அருளானந்தரின் இரத்தம் சிந்தி செந்நிறமாக மாறிய செம்மண் ஊரான ஓரியூரில் கட்டப்பட்டிருக்கும் ஆலயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 9ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. முப்பத்தி பசிலிக்கா ஆஃப் செயின்ட் தெரேசா, அதாவது புனித அவிலா தெரேசாவின் பேராலயம். இது கேரள மாநிலத்தின் காலிக்கட் மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது கேரளாவில் உள்ள பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு சேர்ந்த மாஹே எனுமிடத்தில் அமைந்துள்ளது. கிபி 1736இல் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டது. இந்த ஆலயத்துக்கு அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் அதிக அளவில் வருவது சிறப்பு. நவம்பர் 21ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. முப்பத்தி பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் மவுண்ட் கார்மல், அதாவது புனித கார்மல் மலை அன்னையின் பேராலயம். இது விஜயபுரம் மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது கேரள மாநிலத்தின் இடுக்கி மாவட்டத்தின் தேவிகுளம் தாலுகாவின் முன்னார் எனும் பிரசித்தி பெற்ற மலைப்பிரதேசத்தில் உள்ளது. இந்த ஆலயம் கிபி 1898இல் கட்டப்பட்டது. பிப்ரவரி 28ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. 33வது பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் டிவைன் கிரேஸ், அதாவது புனித தெய்வீக அருளின் அன்னையின் பேராலயம். இந்த ஆலயம் பாட்னா உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது பீகார் மாநிலத்தின் பாட்னா மாவட்டத்தின் மொக்காமா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது பாட்னாவிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த ஆலயம் கிழக்கு இந்தியாவின் வேளாங்கண்ணி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அன்னை மரியாள் சேலை உடுத்திக்கொண்டு முக்காடையுடன் இந்தியா பெண்மணியைப் போல காட்சி அளிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 5ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. 34வது பசிலிக்கா ஆஃப் லூர்து மாதா, அதாவது புனித லூர்து மாதாவின் பேராலயம். இந்த ஆலயம் சிரோ மலபார் கத்தோலிக்க திருச்சபையின் தெல்லிச்சேரி உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கேரள மாநிலத்தின் கண்ணூர் மாவட்டத்தின் தலிபரம்பா தாலுக்காவின் செம்பேரி எனுமிடத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் முதலில் கிபி 1948இல் கட்டப்பட்டது. ஏப்ரல் 19ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது.